கொழுப்பை அது எரித்து விட்டது. புரிய நினைக்கிறவங்க தெய்வ சன்னிதிக்குமானால் தேவையற்ற இதெல்லாம் உங்களுக்கு தேவைகளோ இட் வில் பி எரடிகேட்டட், இட் வில் பி கன்சியூம்ட். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், தேவையற்ற என் வாழ்க்கையில தேவையற்ற பல குப்பைலாம் இருக்குது. ஐ நோ தட். உங்க வாழ்க்கையில தேவையற்ற பல குப்பை, நீங்களும் குப்பை தலைமையில் வச்சிருக்கிறீங்க. தலையில வீடு ஃபுல்லா குப்பை இருக்குது. நான் சொல்றேன், அந்த குப்பை இல்லை உங்க வாழ்க்கையே. ஆனா ஒத்துக்கொள்றது இல்லை. குப்பையான வாழ்க்கையை வெளியே வரணுமா, ஆலயத்துக்கு போங்க. திரும்ப சொல்லுவேன், கொழுப்பு. நிறைய பேருக்கு நிறைய கொழுப்பு இருக்குது. அந்த கொழுப்பு வந்து கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்குது. வாய் கொழுப்பு, அது பெருமை, அது ஒரு கொழுப்பு தான். ஆரம், அகங்காரம், கீழ்ப்படியாமை, நான் தான். நிறைய மனைவி இருக்கிறாங்க, கணவனை ஆட்டி படைக்கிற மனைவியெல்லாம் இருக்கிறாங்க. ஐ ஹவ் சீன் தட். அதே போல மனைவியை ஆட்டி படைக்கிற கணவனும் இருக்கிறாங்க. மருமகளை ஆட்டி படைக்கிற மாமியார் இருக்கிறாங்க. மாமியாரை ஆட்டி படைக்கிற மருமகளும் இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மை. நீ ஒத்துக்கொண்டு நினைக்கிறேன். உங்க வீடு ஒரு நாள் அப்படி இல்லாம இருக்கலாம், இப்படி இருக்குது. ஆனா ஒண்ணு, ஒரு நாள் வரும், you'll be consumed. அடுத்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அன்பானுளே, ஜனங்கள் அதை கண்டபோது ஆரவாரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். இதல்லவா மேன்மை. They have seen that. இந்த மகிமை அவங்க பார்த்தாங்க. நாதாவும் அபியும் பார்த்தாங்க. They have seen God's glory. They have seen God's grace. They have seen God's blessing. கிருபையை பார்த்தாங்க, மகிமையை பார்த்தாங்க, இரக்கத்தை பார்த்தாங்க. ஆனால் அந்நிய அக்கினியை உள்ளே கொண்டு வந்தார்கள். நான் சொல்றது இங்க ஒரு வசனம் போட்டிருக்குது. ஒரு வசனம், தேவன் தங்களுக்கு கட்டளையிடாத. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆண்கள் இப்படிலாம் நீங்க கழுத்துல இதுல காது குத்தி இருக்கிறீங்களே, தேவன் கட்டளையிட்டதா? அருமையான சகோதரியே, இப்படிலாம் நீங்க சிகை அலங்காரம், முடி அலங்காரம், இதெல்லாம் இஸ் இட் ஃப்ரம் காட்? யோசித்து பாருங்க. ஆண்கள்லாம் இன்னைக்கு பெரிய முடி வச்சிருக்கிறான், தெரியவே இல்லை. ஆரம்ப வளையம், காதலி, என்னன்னோ. அதே போல பெண்கள் காதுல ஒரு நாலு குத்தி, இதெல்லாம் இஸ் இட் ஃப்ரம் காட்? அது தேவனால் கட்டளைப்பட்டா? யாரோ பண்ணாங்க, யாரோ ஒரு திரைப்பட நடிகை பண்ணியிருப்பாங்க. மூக்கு என்னென்னோ குத்தி. யோசித்து பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, தேவன் கட்டளையிடாது. ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை அவரால் இஸ் இட் ஆர்டர்ட் பை காட்? அவர்தான் உங்களை நடத்துகிறாரா? உங்க வாழ்க்கையின் நடை அவரால் வந்ததா? யோசித்து பாருங்க. தேவன் கட்டளை இடாத. ஒரு வார்த்தை இங்கே ஒரு தமிழ் வார்த்தை பயன்படுத்தப்படுது, அந்நிய அக்கினி. அதற்கு நிறைய அர்த்தம் கொடுக்கப்பட்டது ஆங்கிலத்துல. அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர், ஸ்ட்ரேஞ்ச், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குது. நல்லாதான் இருந்தாரு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஆயிட்டு. நல்லா ஆராதிப்பார், கை தட்டுறது இல்லை, பாட்டு பாடுறது இல்லை, நிக்கவே இல்லை. அவரு அந்த அம்மாவை நிக்கிறது இல்லை, அந்த அம்மாவே நிக்க ஸ்ட்ரேஞ்ச் ஆயிட்டு. ரொம்ப இப்போ பெருமை நாவி, ஏதோ ஒரு பெருமை, பணப்பெருமை, அதை விட்டு அது குணப்பெருமை, ஏதோ ஒரு பெருமை, ஸ்ட்ரேஞ்ச். இன்னொரு வார்த்தை போட்டுருது, இன்னொருல அன்ஆத்தரைஸ்ட் ஃபயர் போட்டுருது. இன்னொரு மொழிபெயர்ப்புல அன்ஆத்தரைஸ்ட் ஃபயர், தேவன் சொல்லாத ஒன்று. திரும்ப ஆர் யூ ஆத்தரைஸ்ட்? நிறைய பேர் அன்ஆத்தரைஸ்ட். அவங்களே பாஸ்டர், அவங்களே ரெவரண்ட், அவங்களே பிஷப், அவங்களே ஆளினால். அப்படிப்பட்ட ஊழியம் வேண்டாம். அன்ஆத்தரைஸ்ட். அது இன்னொரு வார்த்தை போட்டுருது. ஆனா அர்த்தம் தெரியுமா? அதுல ஒரு தமிழ் அழகான வருது, தேவன் கட்டளையிடாத. சின்ன கேள்வி, நீங்க பண்றதெல்லாம் தேவன் கட்டளையிட்டு இருக்கிறாரா? ஒரு திருமண வாழ்க்கை தேவனால் கட்டளையிடப்பட்டதுதானா? இல்ல கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அவன்தான் வேண்டும், அது தேவன் கட்டளையிடாது எதுவும் வாழ்க்கையில நல்லா இருக்காது. ஆங்கிலத்துல the Lord should command it. It should be order from God. அவரிடத்திலிருந்து அந்த உத்தரவு வரணும். இசை மகளே, யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு நாள் ஜபம் பண்ணி நடக்கிற திருமணமே சரியா இல்லை. எவ்வளவு ஜபம், எவ்வளவு உபவாசம், அதுவே ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது. அது போல காரணங்கள் உண்டு.
அப்படியானால் திரும்ப சொல்லுவேன், அந்நிய அக்கினி. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை இட் இஸ் நாட் கமாண்டட் பை காட். அது என்ன செய்தது? கவனிங்க, அவர்களையே பட்சித்தது. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, நீ பண்ற காரியம் உன்னை பட்சிக்கும். யாரும் தண்டிக்க வேண்டாம் உன்னை. இந்த வார்த்தை திரையில் பாருங்கள், அவர்களை பட்சித்தது. இது அந்த அந்நிய அக்கினி தான். நீ என்ன பண்றியோ அது உன்னையே பட்சிக்கும். உன் செயல்பாடு, உன் வாய்க்கொழுப்பு, உன் வார்த்தை உன்னையே பட்சிக்கும். நினைக்கலாம் இது பட்சிக்க இல்லை, அதாவது வெளியிருந்து யாரும் வர வேண்டாம், உன்னுடைய நீ கொண்டு வந்த ஒன்றே உன்னை பட்சிக்கும். எனவேதான் எவன் பொடியை வெட்டுகிறானோ அதில் விழுவான், தன்வினை தன்னை சுடும். இதுல சொல்லப்பட்ட வார்த்தை அது அவர்களை பட்சித்தது. அடுத்த வார்த்தை அவன் செத்தான். அவன் செத்தான். யோசித்து பாருங்கள், ஏத்தான் லீவராகமும் 9:24. எத்தனை எதிர்மறையான வார்த்தை. அங்கே ஜீவன் பெற்றார்கள். 9:24 ஜனங்கள் கண்டார்கள், மகிமையை கண்டார்கள், ஜீவன் பெற்றார்கள். இங்கே மரணத்தை கண்டார்கள். வாழ்க்கை மகிமையை காண்கிற வாழ்க்கையா இருக்கணும், மரணத்துக்குரிய வாழ்க்கையா இருக்கக்கூடாது. There is a contrast. அங்கே மகிமை, ஆனா இங்கே மரணம். இங்கே ஜீவனை பெற்றார்கள், இங்கே மரணத்தை பெற்றார்கள். அந்த 9:24 அக்செப்டன்ஸ், 10:2 ரிஜெக்டட். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, அவர் அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்டட். நீ ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபரா இல்லையே புறம்பாக்கப்படுகிற நபரா? நீங்க நிறைய பேருக்கு புரியல, வாழை பையனுக்கெல்லாம் புரியல. அலங்கோலமான வாழ்க்கை, அந்த போடுற சட்டையே பாம்பு பல்லி, அது என்னென்ன இருக்குது. அதுல கூட ஒழுக்கம். இதே போல பெண்களும் கூட அரைகுறையாய். திரும்பத்தான் சொல்லுகிறேன், இட் ஷுட் பி அக்செப்டட். ரெண்டு காரியம் நடக்கணும், ஒன்னு அக்செப்டடா இருக்கணும், இல்ல ரிஜெக்டடா இருக்கணும். ஒரு சின்ன கேள்வி, ஒருவேளை இங்கே அக்செப்டடா இருக்கலாம், அங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமே இல்லை. எனக்கும் பொருந்தும். என்னை தள்ளினால் இங்கே போவேன், அடைக்கலமே இது உண்மையெல்லாம். இங்கே நான் ராஜா ரிஜெக்ட் பண்ணப்படலாம், பட் அங்க அக்செப்ட் பண்ணப்படணும். இங்க அக்செப்ட் பண்ணிட்டு அங்க ரிஜெக்ட் ஆச்சுன்னா அர்த்தமே இல்லை. நீங்க அப்படிதானே? இன்னைக்கு வலிவர்கள் இங்கே ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க, அங்கே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னைக்கு ஆடம்பரம் இங்கே அக்செப்ட் பண்ணப்படுது, ஆனா அங்க ரிஜெக்ட் பண்ணப்படும். தம்பி, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இங்கே ஆடம்பரங்களுக்கு அக்செப்டட், வசதிகளுக்கு அக்செப்டட், நீ என்ன பண்ணாலும் அக்செப்டட் தான். ஆனா அங்க ரிஜெக்டட். ஒருவேளை உலகம் உங்களை புறம்பே தள்ளலாம், வலியவன் எளியவன் சிறியவன், you will be rejected, but there you will be accepted. யோசித்து பாருங்கள், அத சொல்லப்பட்ட வசனம், அவர்கள் செத்தார்கள். இது தேவன் விருப்பத்தோடு செஞ்சாரா இல்ல விருப்பம் இல்ல செஞ்சாரா? இதை செய்யும் போது அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் மறிப்பது அவருக்கு பிரியமில்லை. அப்படி தேவன் விரும்பிய செய்யல, அவர் விரும்பாத ஒண்ணு, வேற வழியே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு நீங்களே காரணமாயிடாதீங்க. என்னுடைய அழிவுக்கு நானே காரணமா இருக்கக்கூடாது. திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் செத்தார்கள். இதேன்னு விரும்பல, வேற வழியே இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவன் உங்களை தண்டிக்கும் போது எவ்வளவு துக்கமா இருப்பார் தெரியுமா? உங்களை பாடுகள் உட்படுத்தும் போது கண்ணீர் விடுவார், வேற வழி இல்லை. அது நீங்களா தேடிக்கொண்ட ஒரு பாடுகள். சிந்தியுங்கள். தேவன் அங்கே நாதாப் அபியூ அவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. Why God displays the offering? இன்றைக்கு ஆண்டவர் எல்லா ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பது பெரிய கேள்விக்குறி. இன்றைக்கு பல ஆராதனைகளில பயங்கரமான மின் விளக்குகள், ஆடம்பரங்கள், இசைக்கருவிகள், ஒளிபெருக்கிகள் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனா சின்ன கேள்வி, இப்படிப்பட்ட ஆராதனைகளில் தேவன் பிரியமா இருக்கிறாரா? நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ஆதி திருச்சபையிலே அன்பானவர்களே, 70-80களிலே இப்படிப்பட்ட உபகரணங்கள் இல்லை, இப்படிப்பட்ட மேடை அலங்காரம் இல்லை, இப்படிப்பட்ட மின் விளக்குகள் இல்லை. ஆனால் ஆராதனையிலே ஒரு அனல் இருந்தது, ஒரு அபிஷேகம் இருந்தது. 70-80களிலே நானும் திருச்சபைக்கு போயிருக்கிறேன். அங்கே இப்படிப்பட்டதான கோயரே கிடையாது. அவர் இந்த போதகர் பாடுவார், அவ்வளவுதான். ஒரு கோயர்லாம் கிடையாது. இன்றைக்கு கோயர்
போதவர்கள், இன்றைக்கு இசைக்கருவி எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவன் அதை அங்கீகரித்திருக்கிறாரா? ஒரு சின்ன கேள்வி. Did God pleased with our worship? நம்முடைய ஆராதனைகளிலே தேவன் பிரியமா இருக்கிறாரா? தேவன் ஏன் பிரியமா இல்லை என்பதற்கு 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். லேவியராகமத்து புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லேவியராகமம் 16:12. அவர் சொன்ன அந்த நாதாப் அபியூ அந்த பலியை தேவனை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னால், தேவன் சொன்னார், அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நான் 11 விட படிக்கிறேன். லேவியராகமம் 16:11. அது பாவ நிவர்த்தி செய்யும்படி மக்களுக்காக. இன்றைக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆராதிக்கிறவர்கள் தங்களை மேன்மைப்படுத்தத்தான், தங்களை காட்ட இல்லை. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது பாவ நிவர்த்தி செய்யும்படி, அடுத்தபடி தன் பாவ நிவாரணத்திற்காக. அன்பானவர்களே, இன்றைக்கு தன் பாவ நிவாரணத்திற்காக இன்றைக்கு எல்லாமே ஒரு ஷோ, ஒரு காட்சி பொருளாய் மாறிவிட்டது. உடை அலங்காரம், சிகை அலங்காரம் எல்லாமே. அடுத்த வார்த்தை லேவியராகமம் 16:12. கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் உள்ள நெருப்பு தழலினால் தூபகலசத்தை நிரப்பி, அந்த பலிபீடத்தில் உள்ள நெருப்பு தழலினால் தூபகலசத்தை நிரப்பி, அடுத்து பொடியாக்கப்பட்ட சுகந்த தூபவர்க்கத்தில தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, தான் சாகாதபடிக்கு தூபமேகமானது சாட்சியின் பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை போட கடவன். இந்த வார்த்தையை திருமறை இருக்குமானால் நீங்களே அதை எடுத்து வாசியுங்கள். கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை போட கடவன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராமத்து புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அடுத்த ஒரு வார்த்தை யாத்ரா 30:9. அந்நிய தூபத்தை ஆகிலும், திரும்ப சொல்லுகிறேன், அந்நிய தூபத்தை ஆகிலும். அதற்குரிய தேவ சமூகத்திலிருந்து தான் வரணும். என படித்த முதல் வசன ஆரம்பத்திலேயே அந்நிய அக்கினி, அப்படியா எங்கிருந்து வெளியிருந்தல்ல. இன்றைக்கு துக்கமான ஒன்று, நம்முடைய ஆலயத்துல பாடுகிறவர்கள், இசைக்கறி வாசிக்கிற எல்லாருமே அந்நியர்கள் தான், சம்பந்தமே இல்லாதவர்கள், ஒரு வழியே இல்லை. அவர்தான் இன்றைக்கு அநேக திருச்சபையில வாசிக்கிறாங்க. ப்ரொஃபஷனல்ஸ் பிளேயர்ஸ், அவங்க தான் நீங்க வாசிக்கிறாங்க நம்முடைய பாடல்களில கூட. அன்பானவர்களே, இது ஏற்புடையதா என்பது பெரிய கேள்விக்குறி. வசனம் சொல்லுகிறது, அதாவது அந்த 9ஆம் வசனம், அந்நிய தூபங்கள். 2வது, தகன பலி ஆகிலும் போஜன பலி ஆகிலும் படைக்க வேண்டாம், அதன் மேல் பான பலியை ஊற்ற வேண்டாம். என்னுடைய கருத்து என்னவென்றால், ஆராதிக்கிறவர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆராதிக்க தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ ஆலயத்துல பாடுகிற மகனா இருக்கலாம், பாடுகிற மகளா இருக்கலாம், இசைக்கறி வாசிக்கிற மகளா இருக்கலாம். committed to only for that purpose. எதற்காக தேவனை தெரிந்து கொண்டாரோ அதை மாத்திரம் செய். ஒருவேளை இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, அது என்னுடைய தொழில், அங்க வாசித்தாதான், ஒண்ணு அதை செய்யுங்க, இல்ல இதை செய்யுங்க, ரெண்டையுமே செய்ய வேண்டாம். இதை நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில வேற வழியே இல்லை, அவர்கள் தான் வாசிக்கிறார்கள். இன்னைக்கு நாம் ஜெபிப்போம், தேவனே என்னுடைய திருச்சபை பிள்ளைகளை சிறந்த இசை அமைப்பாளராக, சிறந்த பாடல்களாக மாற்றும். இன்னைக்கு எத்தனையோ இந்த ஊடகங்களிலே பார்க்கிறோம், தேவனை அறியாத சின்ன சின்ன பிள்ளைகள் அவுட்ஸ்டாண்டிங் சிங்கர்ஸ். ஏன் அவருடைய பிள்ளைகள் வளரக்கூடாது? அப்படியே அவருடைய பிள்ளை, அந்த பெற்றோருடைய அந்த மோட்டிவேஷன், அவருடைய அந்த இன்ஸ்பைரேஷன், நீ பாடு. சின்ன பிள்ளைகள், இதை நீங்கள் திரையில் நீங்க ஊடகங்களை பார்த்திருப்பீர்கள். சின்ன சின்ன பிள்ளைகளை அட்டகாசமா பாடுறாங்க. ஏன் நம்முடைய பிள்ளைகளை அப்படி பாடக்கூடாது? என் அன்பான பெற்றோர்களே, மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன். என் அன்பான தாய்மார்களே, என் அன்பான தகப்பன்மார்களே, உங்க பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்க. சமீபத்துல கூட ஒரு சிறு பையன் திருக்குறள் அத்தனையும் சொல்லுகிறான். அதிகாரம் மட்டும் சொன்னா போதும், அவன் அந்த குறள் அப்படியே சொல்லுகிறான். நீ அதிகாரத்தை மட்டும் சொன்னால் அவன் குறளையே சொல்லுகிறான். அன்பானவர்களே, ஏன் என்னுடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்க கூடாது? வசனத்திலே
இன்றைக்கு எத்தனையோ வேதாம போட்டி நடக்கிறது, அதை பிள்ளைகள் பங்கு பெறுவதே இல்லை, பெற்றோர்கள் அதை ஊக்குவிப்பதே இல்லை. நம்ம எவ்வளவு சொல்றோம், எத்தனையோ வேதா போட்டி நடத்துகிறோம், ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் பல ஒரு 3-4 வேதா போட்டி நடத்துகிறோம். முத்தெடுக்கவா, இப்படி பல வேதா போட்டி நடத்துகிறோம், வேதா போட்டி, இப்படி பல பல எங்களுடைய நாங்கள் இருக்கிற இந்த வடசென்னை ஊழியர் ஐக்கியத்தின் சார்பாக பல போட்டிகள் நடத்துகிறோம். ஆண்டுதோறும் நல்ல பரிசுகளை கொடுக்கிறோம். எத்தனையோ தெய்வமணிகள் அதை செய்கிறார்கள், அவருடைய பிள்ளைகளை பங்கு பெறுவதில்லை. படிப்பு படிப்பு படிப்பு, என்ன இவ்வளவு பெரிய படிப்பு, என்ன சாட்சி இருக்கிறான் யோசித்து பாருங்க. ஆலயத்துக்கு வர்றதில்லை, கேட்டா என் பிள்ளை படிக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், டிவி பார்த்துட்டு இருக்கிறான். பெற்றோர்களை மோட்டிவேட் வச்சிருக்கிறான், பெற்றோர் வராங்க, பிள்ளை வர்றதில்லை, கேட்டா அவன் படிக்கிறான், என்ன படிக்கிறான், கொஞ்சம் யோசித்து வீட்டுல போய் பாருங்களா, படிச்சுன்றதான் இல்லை, அவன் மொபைல் பார்த்துட்டு இருப்பான். என் அன்பு பெற்றோர்களே, அதாவது தேவனுக்கு பிரியமான ஆராதனை, why God never displays in our worship, ஏன் ஆண்டவர் அது திருப்தியா இல்லை. காரணம் என்னவென்றால் எல்லாமே இன்றைக்கு நம்முடைய பாடல்கள் கூட பாருங்களேன், பாடல்கள் எல்லாமே இந்த திரைப்பட பாணி. நிறைய ஊடகங்களில் பார்க்கிறோம், ஒரு ஆட்டம் பாட்டம், ஒரு திரைப்பட நடிகர் என்ன ஆடுகிறாரோ அதே ஆட்டத்தை ஊழியனும் ஆடுகிறார். அந்நிய அக்கினி வேண்டாம். God never pleased with worship. தேவனுக்கு பிரியமில்லாத நீ செய்யும் போது நீயே உன் தலையின் மேல் அக்கினி தழலை வருவித்துக் கொள்ளுகிறாய். தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றைகள் செய்யும் போது உங்கள் தலைமேல் நீங்களே அக்கினி தழலை வருவித்துக் கொள்ளுகிறீர்கள். அது உங்களுக்கு அது மிகப்பெரிய மோசமானது. இதைத்தான் நான் யாத்திராகமம் 30:9 வாசித்தேன். தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆராதனை, தேவன் எதிர்பார்க்கும் அந்த காரியங்கள். லேவியராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, there is order, ஆராய் நடத்துவதும் ஊழியம் பண்ணுவதும். அதுல ஒரு தேவன் சில வரையில வைத்து there are some principles. அந்த வசனத்தை படிக்க கேளுங்கள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அநேக ஆலயங்களில புகைப்பிடிக்கிற மக்கள் ஆலயத்துல வாசிக்கிறார்கள், குடிக்கிறவர்கள் ஆலயத்துல வாசிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனை. வேதம் சொல்கிறது, அதாவது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அதுல சொல்லப்பட்ட வார்த்தை பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுவதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு தேவன் சொல்லுகிறார். அதாவது நான் சொன்ன சகல பிரமாணங்களையும் அவளுக்கு போதிக்கும்படியாய் இதுவே தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாயிருக்கும். அப்படியானால் தேவன் சொல்லுகிற வார்த்தை, அன்பார்களே, கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்கிற ஒருவன் தான் தேவனை ஆராதிக்க முடியும். ஒரு சின்ன கேள்வி, எல்லாருமே ஆராதிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுல பெரிய கொடுமை என்னவென்றால் ஆராதனையில் கூட்டமே இருப்பதில்லை. அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகுதான் ஜனங்களே உள்ள வராங்க. காரணம், அவளுக்கே அவளை பத்தி தெரியும். அப்படி ஆராதிக்க வந்தாலும் ஆராதிப்பதில்லை, அப்படியே சிலை போல வந்து வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, அன்பானவளே, அது ஒரு வார்த்தை, உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானாலும். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, நீ வாழ்ந்திருக்க வேண்டுமானால் முதல் பாட்டுக்கு ஆலயத்துக்கு போ. அது ஒரு வார்த்தை, கடினமான வார்த்தை அவனை பயன்படுத்துகிறார். நீங்களும் உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானாலும். நீ வாழ விரும்பினால் தேவனை ஆராதிக்க நேரத்துக்கு சபைக்கு போங்க, ஆராதிக்க பழகி கொள்ளுங்க. சின்ன வயசுலேயே பிள்ளைங்களை ஆராதிக்க சொல்லுங்க, குடும்ப ஜபங்களில ஆராதிக்க சொல்லுங்க, பாட்டு பாட சொல்லுங்க, கைத்தட்டு சொல்லுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் தேவன் அன்றைக்கும் எதிர்பார்க்கிறார், இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இன்னும் நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் சொல்லாத ஒன்றை எல்லாம் நீ செய்ய வேண்டாம். எதை தேவன் சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். தேவன் சொல்லாத, தேவன் விரும்பாத ஒன்றை செய்ய வேண்டாம். நீ எல்லாருக்கும் ஆசை, ஆல்பம் போடணும், இந்த திரையில வரணும், நல்லது. ஆண்டவர் சொன்ன செய்யுங்க. நீ நிறைய பேர் பண்ற பெரிய காரியம் என்னவென்றால் கூட நடத்தணும். அவர் கூட நடத்தினார், நான் கூட நடத்தணும்.
அவர் கூடார பண்டிகை நடத்தினார், நான் கூடார பண்டிகை. அவர் கன்வென்ஷன் நடத்தினார், நான் கன்வென்ஷன். கடனாளி ஆகிறது இல்லை. நான் சொல்ல விரும்புகிற ஒன்று, தேவன் சொல்லாத ஒன்றையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அன்பானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றை செய்யுங்கள். சிறிதானதோ பெரிதானதோ, பெற்ற பணியை செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். சிறிய காரியமா இருக்கலாம், பெரிய காரியமா இருக்கலாம். இந்த எல்லாரும் சொல்லுகிற காரியம், பெரிய சபை கட்டுறாங்க, கடனாளி. பெரிய ஊழியம் பண்ணி கடனாளி. என்ன சொல்ல போனால், இந்த ஊடகங்களிலே பேசுறவங்க நிறைய பேர் கடனாளியா இருக்கிறார்கள். இதில் அடுத்தவர் ஒரு சொல்லுகிறார், ஒரு போதுவர் பல லட்சங்களை தர வேண்டும். யோசித்து பாருங்கள், பல லட்சங்களை அவர் தர வேண்டும். அவன்கிட்ட கேட்டேன், ஏங்க இது வரைக்கும் நீங்க விட்டு வச்சீங்க? அவர் ஊழியர், தருவார் நம்பிக்கை. அன்பானது பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வரை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். லேவியராகமம் 16, 1, 2. தேவன் சொல்லுகிறார், தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. ஆரோனின் 2 குமாரர்கள் கர்த்தருடைய சன்னதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, கிருபாசனத்தின் மேலும் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி இந்த பரிசுத்த ஸ்தானத்திலே திரைக்கு உட்புறத்திருக்கிற பெட்டியின் மேல் உள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேலையினும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? கர்த்தர் மோசைக்கு சொல்றாரு, அவன் உன் சகோதரன் ஆரோன் சாகாதபடி. அது ஒரு வார்த்தை, கவனியுங்கள், சகல வேலையிலும் வர வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புதே பிள்ளையே, எல்லாருக்கும் they want to be prominent. அழைப்பே இல்லை, ஆனா பாடணும். கிருபே இல்லை, ஆனா பாடணும். பிரசங்கமே பண்ண தெரியாது, ஆனா பிரசங்கம் பண்ணணும். ஆராதனை பற்றி தெரியாது, ஆனா ஆராதிக்கணும். ஊழியமே என்னன்னு தெரியாது, ஆனா ஊழியம் செய்யணும். தலைமைத்துவம் வேண்டும். நிறைய பேர் திருச்சபையில கூட நான் அந்த ஊழியம் பண்ணணும், இந்த ஊழியம் பண்ணுங்க. அதற்குரிய கிருபைகளை முதலாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஊழியம் பண்ணாலும், whether the youth ministry or a Sunday school, எந்த ஊழியம் பண்ணாலும் அதற்குரிய first of all equip yourself. உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். நீ நிறைய பேர் பக்குவமே இல்லை, ஆனா அவங்க பாஸ்டர். பக்குவமே இல்லை, ஏதோ அந்த ஒரு குரூப் தலைவர், யூத் லீடர், சண்டே ஸ்கூல் லீடர், they are not equipped. கொஞ்சம் கூட பக்குவப்படவே இல்லை. தேவன் சொல்லுகிறார், சகல வேலையிலும் வர வேண்டாம். இந்த வார்த்தை நான் கூடிட்டு சொல்ல விரும்புகிறேன். சகல வேலையிலும் வர வேண்டாம். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கிறார்? எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதுதான். இதை விட்டு நான் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு சிறப்பா இருக்குது. ஐ நோ மை கெப்பாசிட்டி. இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுதான் என்னுடைய அபிஷேகம், இதுதான் என்னுடைய ஊழியம். சகல வேலையிலும் செய்ய வர வேண்டாம். நீங்க எல்லாருக்குமே ஆரம்பத்துல சொல்றது போல ஆராதனை வேற வர வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பாப்புலாரிட்டி, அவங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. பிரசங்கியாருக்கு வியூவர்ஸே கிடையாது. எந்த பிரசங்கியாருக்குமே வியூவர்ஸ் கிடையாது. ஆனா எல்லாம் பாடுறவங்களுக்கு லட்சக்கணக்கான பார்வையாளர்கள். அது பரவாயில்லை. தேவன் சொல்லுகிறார், அதாவது சகல வேலையிலும் வர வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, எல்லாத்தையும் உங்க மூக்கு நுழைக்காதீங்க. எனக்கு இதான் ஊழியம். சில பேர் கேட்கிறாங்க, என் பிள்ளைக்கு இந்த ஊழியம் கொடுங்க, என் பிள்ளை பாட வைங்க, என் பிள்ளை ஆட நடத்த வைங்க, என் பிள்ளைக்கு சான்ஸ் கொடுங்க. இது என்ன, இது சினிமாவா? இது அவருக்கு அந்த கிருபை இருந்தா ஊழியக்காரனை பயன்படுத்துவார். என்னை யாரும் பயன்படுத்தவே. எனக்கு தெய்வ கிருபை என்ன என்று எனக்கு தெரியும். என்னுடைய 17ஆம் வயதிலே அதை கண்டுபிடித்தேன், 17ஆம் வயதிலேயே. ஆனால் என்னை யாரும் முன்னுக்கு தள்ளவில்லை. ஏன்னா அதில் ஒரு பயம். There are so many competitors, போட்டியாளர்கள். இன்று வரைக்கும் யாரும் யாரை அறிமுகப்படுத்துவதில்லை. இவர் நல்ல பிரசங்கியார், இவரை பயன்படுத்தி யாரும் அறிமுகப்படுத்துறதில்லை. அதுக்காக எல்லாத்தையும் போன் பண்ணி கேட்கறதா இல்லை, நீங்க என்ன கூப்பிடுங்க இல்லை. தேவன் சொல்லுகிறார், அதாவது உனக்கு என்ன வேலையோ கிருபாசன மொழிக்கு முன்பாக சகல வேலையிலும் வர வேண்டாம். உங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா செய்யுங்க, வேற வேலை வேண்டாம். இங்கே தேவன் சொல்லுகிறார், தேவன் எதிர்பார்க்கிற மக்கள். தேவன் சொல்றாரு, இப்படி வேலையை மட்டும் செய். இரண்டாவது, தேவன்
சொன்னதை மட்டும் செய்யுங்கள், தேவன் கட்டளையிட்டது மட்டும் செய்யுங்க. ஒரு வார்த்தையை படிச்சு பார்த்தீங்களா? நீங்களாகவே சகல வேலையிலும் வர வேண்டாம். அந்த வேலைக்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்தியிருப்பார். ஆரம்பத்தில் சொன்னது போல, when God calls you, he equips you. தேவன் அழைப்பாரானால் திரும்ப திரும்ப நீங்களாக யாரிடத்துல போய் எனக்கு பாட சான்ஸ் கொடுங்க, எனக்கு ஆறாயிரத்து சான்ஸ் கொடுங்க, என்னை யாரா நடத்தல, அதுல ஒரு போட்டி. அவர் நடத்துகிறார், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. யாருக்கு என்ன கிருபை இருக்கிறதோ அதை தேவன் பயன்படுத்துவார். ஒரு எனக்கு தெரியும் நல்லா, இப்படி சொல்லுவாங்க சில பேர், அவருக்கு அவர் ரொம்ப பிடிக்குது எனவே அவரை பயன்படுத்துகிறார். அப்படிலாம் கிடையாது. தேவன் சொல்லுகிறார், நீ இந்த வேலைக்கு வர வேண்டாம். அந்த வார்த்தை படிங்க. சகல வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, சகல வேலைகளையும் செய்ய வேண்டாம். உனக்கு என்ன வேலையும். ஆனா எனக்கு எல்லாருக்கும் இருக்க அந்த மனப்போராட்டம் இதுதான். நான் செய்ய முடியாதா, எனக்கு தெரியாதா, நான் பாட மாட்டேனா, எனக்கு அந்த கிருபை இல்லையா? இருக்குது. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். கவனியுங்கள், தேவன் ஊழியம் செய்ய விரும்புகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தேவன் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. நீங்க உங்க பாத்திரம் பரிசுத்தமா இருந்தா தேவன் நிரப்புவார். உங்களை யாருமே நீ விளம்பரங்கள் தேவையில்லை, என்னை அழையுங்கள் விசிட்டிங் கார்டு தேவையில்லை. நீங்க தேவனுக்கு பிரியமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக ஒரு திறந்த புஸ்தகமா இருக்குமே. ஆனால் people will come unto you, தேடி வருவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களாக யாரிடத்திலையும் நீங்கள் வாய்ப்புகளை கேட்டு அலைய வேண்டாம். எத்தனை பேர் சினிமாவுக்கு வாய்ப்புகளை கேட்கிறாங்க. அதல்ல, தேவன் வாய்ப்புகளை தேடி வந்து தருவார். என் வாழ்வில் நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இதுதான். மொழி தெரியாத பல தேசங்கள், மொழி தெரியாத பல நாடுகள், தைவான், இந்தோனேஷியா, தாய்லாந்து, பர்மா, இதெல்லாம் கொரியா, மொழி தெரியாத நாடு, ஜப்பான், கம்போடியா, வியட்நாம், மொழி தெரியாத நாடுகள், ரஷ்யா, சைபீரியா, செக்ஸ்லோவேக்கியா, அதெல்லாம் மொழி தெரியாத நாடுகள். God use me. இது விளம்பரங்களுக்காக சொல்லுவதல்ல, தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். விளம்பரங்களுக்கு அல்ல. மொழி தெரியாத, மக்கள் தெரியாத, கலாச்சாரம் தெரியாத, when God plan, தேவன் அந்த திட்டமிட்டிருப்பானால் ஜனங்கள் தேடி வருவார்கள். நான் சொன்ன எல்லா நாடுகளுமே மக்கள் அடிக்கடி போகிற நாடுகள் அல்ல. செக், ஸ்லோவேக்கியா, போலந்து, இதெல்லாமே கம்யூனிஸ்ட் நாடுகள். ரஷ்யா, சைபீரியா, இதெல்லாம் மக்கள் அடிக்கடி போறாங்கன்னு தெரியாது. அமெரிக்காவுக்கு போவாங்க, சிங்கப்பூருக்கு போவாங்க, மலேசியாவுக்கு போவாங்க. ஆனாலும் அன்பானவர்களே, இதெல்லாம் மக்கள் போகிற இடம் அல்ல. அதிகமாக நம்முடைய பேக்கெட் நிரம்பாது, ஆனா மனசு நிரம்ப. பிரேசில் 32,000 பேருக்கு, அங்கெல்லாம் காணிக்கை கிடைப்பது ரொம்ப கடினம். அதெல்லாம் பின்தங்கிய நாடுகள் எல்லாமே. நான் சொன்ன பிரேசில்லாம், அதே போல ரஷ்யா கூட. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறாரு, அன்பானவர்களே, நீங்கள் அந்த தேவனுடைய ஊழியம் செய்ய வேண்டுமானால் வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, பரிசுத்த உள்ள அந்த ஒரு வாழ்க்கை. வாசிக்கிற கேளுங்கள், லேவியராகமம் 10:3. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். அந்த வார்த்தை கவனிங்கள், பரிசுத்தம். கர்த்தர் சொன்னது இதுதான். ஆரோன் பேசாதிருந்தான். மோசே சொல்லுகிறார், தேவன் விரும்புகிற ஒன்று பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இருக்குமே ஆனால் அவர் மகிமைப்படுவார். அடுத்த வார்த்தை, கர்த்தர் சொன்னது இதுதான். திறமைகள் அல்ல. அன்பாக உங்களுக்கு திறமை இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். எனக்கு இந்த திறமை இருக்கிறதா எனக்கு தெரியல. என் ஞானம், கல்வி, செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை, குப்பை என்று எண்ணுகிறேன். ஆனால் அந்த வார்த்தை கர்த்தர் சொன்னது இதுதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, பரிசுத்தமில்லை என்றால் டோன்ட் ஸ்டாண்ட். பரிசுத்தமில்லை என்றால் டோன்ட் பிரீச். பரிசுத்தமில்லை என்றால் டோன்ட் சிங். பரிசுத்தமில்லை என்றால் டோன்ட் பிளே தி சர்ச். பரிசுத்தமில்லை என்றால் ஊழியம் செய்யாது. அது சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, டோன்ட் டு இட். ஆரோன் பேசாதிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுடைய ஊழியத்திலே பிரியமா இருக்க வேண்டுமானால்
கவனிங்கள், இது உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். எனது திறமைகள் தேவையில்லை. நீ எல்லாருக்குமே இவரையை படிக்கணும், கிரேக் படிக்கணும், படிங்க. பல்கலைக்கழக பட்டங்கள் வேண்டும், டாக்டர் வேணும், பிஷப் வேணும், ரெவரண்ட் வேணும், எல்லாமே மாடரேட் இருங்க. நான் அடிப்படை தேவனோடு நெருக்கமான உறவு, பரிசுத்தம். பக்தன் பாடுகிற போல என் ஜீவன் அல்ல எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். எனக்கு முன்னோடி அவர்தான் எம்எல் ஜெருசிங்கையா அவர்கள். அவருடைய பாடல், அவருடைய செய்தி. ஒரே ஒரு முறை அவரை சந்தித்தேன், 1970 அவருடைய செய்தி. இம்மானுவேல் மெத்தடிஸ்ட் என்ற ஆலயத்துல அந்த வழியை போய் கொண்டிருந்தேன். கூட்டம் தெரியாது, ஆரம்ப நாட்கள் 70களில. ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, ஒரு கூட்டம் நடக்குது அங்க இம்மானுவேல் மெத்தடிஸ்டுக்குள்ள. அந்த பக்கம் போய் கொண்டிருந்தேன், உள்ளே போய் உட்கார்ந்தேன். அவர் சொன்ன வார்த்தை, அவசரத்தின் ஊழியம், அன்பின் ஊழியம், ஆண்டவரின் ஊழியம். அது என்னை தொட்டது. 70களில ஊழியம் என்றால் என்னவென்று தெரியாது, அழைப்பு என்றால் என்னவென்று தெரியாது, அபிஷேகம் என்னவென்று தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அந்த வார்த்தை என்னை இன்று எனக்கு ஒரு 53 ஆண்டுகள் ஆனது. அவசரத்தின் அழைப்பு, ஆண்டவரின் அழைப்பு, அன்பின் அழைப்பு. இந்த வார்த்தை என்னை சிந்திக்க வைத்தது. இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அதை ஏற்றுக்கொண்டுதான் 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். நிறைய விமர்சனங்கள், ஏமாற்றங்கள், கல்லடிகள், சொல்லடிகள். ஆனால் ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங் அது ஆண்டவரின் அழைப்பு. எனவே இந்நாள் நிற்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், கவனிங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள். ஆசை இருக்கலாம், உங்களுக்கு ஆதங்கள் இருக்கலாம், அவர் சொல்லாத ஒன்றை செய்யாதிருங்கள். எனவேதான் மரியாள் சொன்னார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்லாத ஒன்று நீங்க பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா, செஞ்சீங்கன்னா you'll be in trouble. எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. ஊடகங்களில் பேசுங்க, பேசுங்க, தப்பே இல்லை. God will guide you and he will provide you if God guides. தேவன் உங்களை அது சொல்லி இருப்பாரானால், கவனிங்க, நாதா அபியூஸ் செய்த முதல் தவறு, தேவன் சொல்லாத ஒன்றை செய்தார்கள். தேவன் சொல்லவே இல்லை. கவனிங்க, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, முதலாவது அவரை கனம் பண்ணுங்க, regarding his holiness, தேவனுடைய பரிசுத்தத்தை கனம் பண்ணுங்க. இரண்டாவது, அவருடைய மகிமையை, அவர் மகிமைக்குரியவென்ற யோசிங்க. எப்படி சொன்னா புரியும்? regard him as holy, அவருடைய பரிசுத்தத்தை நீங்க கனம் பண்ணுங்க. இரண்டாவது, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா வாழுங்க, உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கவனிங்கள், இந்த அறிவு இல்லாவிட்டால் அன்பானவர்களே, தேவனுக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? என்ன அறிவு தெரியுமா? அவர் பரிசுத்த. நான் உங்களோடு பேசுறேன் பார்த்தீங்களா? என் நோக்கம் அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும், அவர் இதில் மகிமைப்பட வேண்டும், அவர் இதில் வெற்றி சிறக்க வேண்டும். ஜனங்கள் இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், தேவனோடு கிட்டு சேர வேண்டும். எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.